அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய 26வது வீர வணக்க நிகழ்வை தமிழர் நீதி கட்சி சார்பாக அனுசரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். 1999ஆம் ஆண்டு இங்கே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அன்றைய அரசு அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது. அவர்கள் இரண்டு பக்கமும் பாலத்தினுடைய இரண்டு பக்கமும் அடைத்து கொண்டு அவர்கள் எங்கும் வெளியேற முடியாத அளவிற்கு அந்த பாலத்திலிருந்து அப்பொழுது குறைவாக தண்ணீர் வந்தாலும் கூட அங்கிருந்து குதித்து எப்படியாவது உயிர் தப்பிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கிருந்த தொழிலாளர்கள்லாம் செதறி ஓடினாங்க. அதையும் அந்த அடக்குமுறையும் மிகப்பெரிய அளவில் ஏவி அந்த தண்ணீரில் குதித்த அந்த தொழிலாளர்களையும் கட்டையால கம்பால அடிச்சு அவர்களை நீந்தி வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு படுகொலை செய்திருக்கிறது அன்றைய அரசு. அப்படி ஒரு வயது குழந்தை உட்பட 17 பேர் அங்க தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கேட்டது வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க சொத்தை கேட்கல, எனக்கு அத்தனை ஏக்கர் கூட இத்தனை ஏக்கர் கூடன்னு கேட்கல, இத்தனை கோடி கூடன்னு கேட்கல. கூலி உயர்வு, அந்த கூலி உயர்வு கேட்டதற்கு இந்த அரசு இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு நடவடிக்கையை அன்றைய அரசு எடுத்தது. இன்றையோடு 26 ஆண்டுகள் ஆகுது. ஆனாலும் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு இல்லை. இன்னும் அந்த மாஞ்சோலை பகுதியில் அந்த தோட்ட தொழிலாளர்கள் தன்னுடைய உரிமையை இழந்து அங்கிருந்து படிப்படியாக விரட்டப்பட்டு வராங்க. அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்னு சொல்லிக்கொள்ள கூட ஆள் இல்லாத அளவிற்கு அங்கிருந்து அரசு அவர்களை அப்புறப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்றளவும் நீதி இல்லை. நீதி கிடைக்காத ஒரு நிலையில இன்றைக்கு 26 ஆண்டுகள் ஆகுது இந்த படுகொலை நடைபெற்று. இந்த 26 ஆண்டுகள்ல இன்னைக்கு தமிழர் நீதி கட்சி சார்பா இன்றைக்கு அவர்களை நினைவு கூற வகையாக இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்த நாங்கள்லாம் அணிதிரண்டு வந்திருக்கிறோம். இந்த நிலைமையில தமிழர் நீதி கட்சி சார்பாக ஒரு 2 கோரிக்கைகளை இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்க இதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த பாலம், அவர்கள் அடிபட்டு இறந்த பாலம், 17 பேரில் காவு வாங்கிய அந்த பாலத்திற்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அவங்களை நினைவு கூறுற விதமாக அவர்களுடைய அந்த பாலத்தின் பெயரை அவர்களுக்கு வைக்கணும். மாஞ்சோலை போராளிகள் பாலம் என்பதாக அந்த பெயரை வைக்கணும். இன்னொன்று, இங்க ஒரு அனாதைகள் போல ஒரு அந்த ஆத்துல அந்த மலர் வளையத்தை வைக்கிறது, கரைச்சி விடுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு மண்டபம் கட்டணும். ஒரு நினைவு தூணாவது இந்த அரசு கட்டி கொடுக்கணும். அதாவது தான் செஞ்ச பாவத்தை கழுவணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க செய்யணும். செஞ்சாதான் 17 பேருடைய ஆத்மா அவர்களை மன்னிக்கும், இல்லைன்னா மன்னிக்காது. அப்படிங்கிற வகையில இந்த இடத்துல ஒரு நினைவு தூண் கட்ட வேண்டும். போராளிகளுடைய அந்த தியாகிகளுடைய நினைவு தூண் கட்ட வேண்டும். அந்த பாலத்திற்கு மாஞ்சோலை போராளிகளுடைய அந்த பெயரை சூட்டணும் அப்படின்னு சொல்ற கோரிக்கையை நாங்க தமிழர் நீதி கட்சியாக வைக்கிறோம். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் பரிசீலனை செய்யணும். அப்படி இல்லைன்னா அரசே செய்யணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்துறோம். அப்படி இல்லைன்னா தமிழர் நீதி கட்சி விரைவில் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.